ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கொஞ்சம் சோதனையும் போராட்டமும் உள்ள மாதம் தான் சொல்லியாகணும். லாபத்துல சனி இருக்கும்போது என்னங்க போராட்டம்னு சொல்றீங்க? ஆனா லாபத்துல சனியும் ராகுவும் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் சனியோட பார்வையில அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கிற காரணத்தினால நிச்சயமா உங்களுக்கு இது போராட்டமயமான ஒரு மாதமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே சமயம் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கான ஆதாயங்கள் உண்டு. பண வரவுகள் இருந்தாலும் மனசோட நிம்மதி ஒன்று வேணும் இல்லையா? அந்த நிம்மதி குறைவு ஏற்படும். அது உத்தியோகமா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்ககிட்டயும் சரி, உங்களுக்கு மேல இருக்கிறவங்ககிட்டயும் சரி, உங்களுடைய சக ஊழியர்கள்கிட்டயும் சரி, நீங்க எச்சரிக்கையோடு தான் பழக வேண்டியது வரும். ஒரு வேலையை எடுத்தா அது முடிக்கிறதுக்கு 100 வழிகளில் ட்ரை பண்ணி 101வது வழியில் தான் முடியுன்ற மாதிரி உங்களுக்கு அந்த வேலை போக்கு காட்டும். சரி, இந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் உத்தியோகத்தில் இருக்கு. ஆனால் அதே சமயம் நல்ல உபரி வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கு. அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்க மிகுந்த எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய நேரம் இது. தொழிலும் இதே மாதிரி ஒரு போராட்டமயமான ஒரு விஷயத்தை தான் கொடுக்கும். லாபம் வரும், ஆனால் அது திடீர் லாபமாக ஏற்படுமே தவிர திட்டமிட்ட லாபங்கள் வராது. எரிபொருள் சார்ந்த துறைகள், இரும்பு சார்ந்த தொழில்கள், விவசாயம், ஆலயம் தொடர்பான தொழில்கள், மரம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்ல வருமானங்களும் ஆதாயங்களும் ஏற்படலாம். ஆடை ஆபரண உற்பத்தி, அழகு சார்ந்த தொழில்கள், ருசி சார்ந்த தொழில்கள், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் ஏற்படலாம். ஆனால் அதுக்கேற்ற நெருக்கடிகளும் ஏற்படும். குறிப்பாக ஜிஎஸ்டி போன்ற அரசாங்க வரி செலவினங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை காட்டுறது நல்லது. அதனால மன அழுத்தம் நிச்சயமா உண்டு. குடும்பத்துல இருக்கிற நிம்மதியை 2 பாதியா பிரிக்கலாம். முதல் பாதி உங்களுக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கும். ஆனா மாதத்துடைய 2ஆம் பகுதி உங்களுக்கு ரொம்ப கலவரமா இருக்கும். காரணம், உங்களுடைய பெற்றோர்களையும் உங்களுடைய வாழ்க்கை துணைவரையும் பேலன்ஸ் பண்ண முடியாம தடுமாறுவீங்க. தாயோடைய வகையறாலும் சரி, தந்தையுடைய வகையறையும் சரி, உறவினர்கள் கொடுக்குற சில செலவினங்களும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது தாய் தந்தையர் வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதனால தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் நீங்க எச்சரிக்கை காட்ட வேண்டிய ஒரு நேரம் தான். குழந்தைங்களுடைய விஷயத்துல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துதாகணும். அது படிப்பா இருந்தாலும் சரி, அது அவங்களுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய கவனத்திலேயே வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். கணவன் மனைவியர் இடையே முதல் பாதியில இருந்த ஒற்றுமை 2ஆம் பகுதியில் இருக்காது. அதனால விட்டு கொடுக்கறது மூலியமா தான் குடும்பத்துல நிம்மதியை வர வச்சுக்க முடியும் அப்படின்றத நீங்க மனசுல நிறுத்தணும். வீடு பராமரிப்பு செலவுகள் தோன்றலாம். கண் சம்பந்தப்பட்ட நோய்களோ அல்லது சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்களோ அல்லது உடல் சூட்டால ஏற்படக்கூடிய நோய்களோ, சம்பந்தமில்லாத எலும்பு வலிகளோ உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ஏற்படலாம். மூத்த இளைய சகோதர சகோதரிகளால வீண் சலசலப்புகள் ஏற்படும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கவும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கவும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள், தஞ்சாவூர் அருகில் உள்ள திருப்பந்துருத்தி கோவிலுக்கு சென்று புஷ்பவனேஸ்வரர் வழிபட்டா உங்களுக்கு நன்மைகள் ஏராளம் விளையும். செங்கல்பட்டு அருகில் உள்ள நென்மேலி கிராமத்துல லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுறதும், திருப்போரூர் சென்று முருகனை வழிபடுறதும், திருவண்ணாமலை கார்த்திகை தீப வழிபாடு நடத்துறதும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும்.